ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நமஸ்தே, நமஸ்காரம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புனே ரயில்வே ஸ்டேஷன், புனே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம்சின்னு ஒரு லொக்கேஷன். பிசிஎம்சி அப்படின்னா பிம்ப்ரி சிஞ்ச்வாடு முனிசிபல் கார்பரேஷன், அதுதான் பிசிஎம்சின்னு சொல்லுவாங்க. புனே மெட்ரோ ரயில் லைனில் வந்துட்டு 2 லைன் இருக்குது. ஒரு லைன் பெர்பூல் லைன், ஒரு லைன். இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா அக்வா லைன். இந்த பெர்பூல் லைன் கேட்டிங்கன்னா வயலட் கலரில் இருக்கும். அக்வா லைன் 2 லைன். பெர்பூல் லைன் இங்கேருந்து இது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நின்றுட்டுருக்க பிசிஎம்சி பிம்ப்ரி சிஞ்ச்வாட்லேருந்து ஸ்வார்கேட் வரைக்கும் போகிற லைன் பெர்பூல் லைன். மற்றொரு லைன் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன், அக்வா லைன். அது வனஸ்லேருந்து ராம்வாடி ஏர்போர்ட்டுக்கு போகிற லைன். ஏர்போர்ட்டுக்கும் ராம்வாடிக்கும் பக்கம்தான், ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். இப்போ பிசிஎம்சியில் நிற்கிறோம். நம்ம அடுத்ததாக டிக்கெட் கவுண்டருக்கு போகலாம். டிக்கெட் கவுண்ட்ரு ரைட் சைடு இருக்குது, வலதுபுறமாக. இப்போ டிக்கெட் பார்த்தீங்கன்னா புனே மெட்ரோ ஸ்கேன் டு புக்குன்னு இருக்குது. ஸ்கேன் மூலமாக ஸ்கேன் பண்ணி நம்ம டிக்கெட்டை வாட்ஸ்அப்பில் வரும். வாட்ஸ்அப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வாட்ஸ்அப் லிங்க் கூட இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். புனே மெட்ரோ ரூட் மேப்ன்றது டிஜிட்டல் டிக்கெட் அப்படின்ட்டுருக்கு. டிக்கெட் நம்ம ஆப் மூலம் கூட நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். புனே மெட்ரோ தேட்டர் போல் இருக்குது. சண்டேன்றனால ஏகப்பட்ட க்ரௌடு. நம்ம வாங்க டிக்கெட் கவுண்டர் பக்கம் போவோம். போர்டு பார்க்கலாம். டிக்கெட் கவுண்டர் போர்டு. ஸ்டேஷன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை, காஃபி, டீ, இது போல் கூல்ட்ரிங்க்ஸ் கடைலாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகட்டும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போகட்டும், ஆட்டோ பிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் அந்த ரெஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஆட்டோவுக்கு போனாவே ஒரு 300 ரூபா கிட்டத்தட்ட. ரெஸ்ட் டைமில் 300 ரூபாய்க்கு மேலேயும் கேட்பாங்க. ஆனால் சேஃபாக இங்கேருந்து போனாவே ஒரு 25 ருபீஸ் தான் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். பிசிஎம்சியிலேருந்து புனே ரயில்வே ஸ்டேஷன் போனால் வந்து 25 ருபீஸ் தான். புனே ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா இந்த இடத்துல இருந்து ஸ்வார்கேட் லைனில் போகணும். பார்த்தீங்கன்னா ஸ்வார்கேட்டுன்னு எழுதியிருப்பாங்க, ஹிந்தியில் எழுதியிருக்கு ஸ்வார்கேட்டு. பிளாட்ஃபாரம் நம்பர் 1, பிளாட்ஃபாரம் நம்பர் 1 பெர்பூல் லைன். அந்த லைனில் நம்ம போகணும். பிளாட்ஃபாரம் நம்பர் 1 டுவார்ட்ஸ் ஸ்வார்கேட்டுன்னு எழுதியிருக்கு. இந்த மெட்ரோ ட்ரெயின் எங்கே கிராஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட்டு. நீங்கள் எங்கே போகணுன்னாலும் மெட்ரோ ட்ரெயினில் எந்த இடத்துக்கு போகணுன்னாலும்
சிவில் கோர்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா எந்த பக்கம் மாறி போய்க்கலாம், எங்கே வேணாலும் போகணும்னா. அதான் ஜங்ஷன், அங்கேருந்து தான் மாறி ஆகும். அப்போ பிசிஎம்சி ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்துடுச்சு. பிளாட்ஃபாரம் 1. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய வண்டி தயார் நிலையில் நிற்கிது. புனே ஸ்டேஷன் பிசிஎம்சி. ஆல்ரெடி ஒரு வண்டி நிற்கிது. இங்கே மக்கள் வேகமாக ஓடி வராங்க. மெட்ரோ ஸ்டேஷனை பொறுத்தவரையில், மெட்ரோ ரயில் பொறுத்தவரையில் இங்கே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு கூட அடிக்கடி வண்டி கண்டினியூஸாக இருக்குது. அதனால் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. வண்டி விட்டுட்டா வேறு வண்டி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ட்டு. கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்தடுத்த ஸ்டேஷன், எல்லா ஸ்டேஷனும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போ நம்ம வண்டியில் ஏறியாச்சு. நம்ம அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சந்த துக்காராம் நகர்னு வரும். संत तुकाराम स्टेशन आहे. दरवाजे डाव्या बाजूने उघडले. यह संत तुकाराम नगर स्टेशन है. दरवाजे बाईं तरफ खुलेंगे. This is संत तुकाराम नगर स्टेशन. Doors will open on the left. மொத்தம் இந்த பெர்பூர் லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்வார்கேட் வரைக்குமே 13 ஸ்டேஷன் இருக்குது. ஸ்வார்கேட்டு கடைசி ஸ்டேஷன், லாஸ்ட் ஸ்டேஷன். ஸ்வார்கேட்டு ஒரு லைனு, மற்றொரு லைனு நேரமாக சொன்ன மாதிரி ராம்வாடி லைன். कासारवाडी. कृपया प्रस्थानात सुरक्षित अंतर ठेवा. अगला स्टेशन कासारवाडी. कृपया चलते समय सावधानी बरतें. नेक्स्ट स्टेशन कासारवाडी. 3 दरवाजे बाईं तरफ खुलेंगे. This is कासारवाडी स्टेशन. Doors will open on the left. कासारवाड़ी स्टेशन. अगला स्टेशन कुगेवाड़ी. कृपया चलते समय सावधानी बरतें. नेक्स्ट स्टेशन कुगेवाड़ी. புனேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு தொழிற்சாலை, இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஃபேக்ட்ரி தான். ஃபேக்ட்ரிகள் அதிகம் இருக்கிற ஒரு இடம்னா ஒரு புனே தான். ஃபேக்ட்ரிகள் அதிகமாக இருந்தாலும்
ஏரியா பார்த்தீங்கன்னா க்ரீனாக தான் இருக்குது. க்ரீன் லேண்டு தான் சொல்லலாம், ட்ரை லேண்டுன்னு சொல்ல முடியாது. फुगेवाड़ी स्टेशन है। दरवाजे बाई तरफ खुलेंगे। This is फुगेवाड़ी स्टेशन. Doors will open on the left. फुगेवाड़ी स्टेशन. कृपया चलते समय सावधानी बरतें। नेक्स्ट स्टेशन दापोली. Please mind the gap. ये दापोली स्टेशन आहे. दरवाजे डाव्या बाजूने उघडतील. यह दापोली स्टेशन है. दरवाजे बाई तरफ खुलेंगे. This is दापोली स्टेशन. Doors will open on the left. தண்ணி இருக்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம். நம்ம ஊராக இருந்தால் மணல் லாரி தான் ஓடிட்டுருக்கு. स्टेशन आहे. दरवाजे डाव्या बाजूने. स्टेशन बोपोडी स्टेशन. नेक्स्ट स्टेशन काकी स्टेशन. இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜங்ஷன் ஸ்டேஷன் போகும். அவுட்டர்லேருந்து வர எல்லா ட்ரெயினும் இங்கே தான் வந்து நிற்கும். இங்கே இருந்தால் பின்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பிரிட்ஜு பார்க்குறீங்க, ஸ்டீல் பிரிட்ஜு. பழைய காலத்தில் கட்டின பிரிட்ஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான பிரிட்ஜாக இருக்குது. இந்த கருவில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது பிரிட்ஜு. இதுக்கப்புறம் பார்க்குறீங்க நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஹவுசிங் போர்டுன்னு நினைக்கிறேன். ஹவுசிங் போர்டில் இருக்க மரங்கள் எல்லாமே வந்துட்டு பட்டு போகாமல் நல்லபடியாக வச்சுருக்காங்க. சிவாஜி நகர். சிவாஜி நகர்னு பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஷாப்பிங் மால் எல்லாமே இந்த எலக்ட்ரானிக்ஸ் சிட்டி மாதிரி அந்த தான் இருக்கும். இந்த ஸ்டேஷன் தான் மெயின் ஸ்டேஷன். ஜங்ஷன் ஸ்டேஷன், கிராஸ் ஸ்டேஷன். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்துட்டு சிவில் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சிவில் கோர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மீட்ரு டவுனில் அண்டர் கிரவுண்டில் பள்ளத்தில் வந்துட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஒரு 5 ஃப்ளோர் கீழே இருக்குது இந்த ஸ்டேஷன். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எத்தனை எக்ஸலேட்டர் ஏறி மேலே டாப்பில் போகிறோம். प्लेटफॉर्म पर प्रतीक्षा कर रहे यात्रियों से अनुरोध किया जाता है कि पहले यात्रियों को ट्रेन से उतरने का अवसर दें. Passengers waiting at the platform. அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். கிரவுண்ட் லெவலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டர் ஹைட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்.
இந்த ஃப்ளோர்லேருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ பள்ளத்தில் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 மீட்டர் பள்ளத்தில் இருக்கு டாப் டு பாட்டம். பில்டிங்கோட ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த பீமோட திக்னஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் இருக்கும். டாப்பில் சன் ரூஃப் போட்டிருக்காங்க. வெட்டம் தெளிவாக தெரியுது. பிளாட்ஃபாரம் 1 and 2 சிவில் கோர்ட்லேருந்து 1 and 2 வந்துட்டு ராம்பாடி போகிற ஸ்டேஷன். ராம்பாடினா தெரியும் இல்லைங்களா? ராம்பாடி ஏர்போர்ட்டுக்கு போகிற ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் பூனே ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு போகிற ரூட்டு. 2வது ஃப்ளோருக்கு வந்தாச்சு. 3rd எஸ்கலேட்டர். Accelerator. ரைட் சைடு போனீங்கன்னா 2வது பிளாட்ஃபாரம். 2வது பிளாட்ஃபாரம் வானாஸ் இந்த லைனில் போகும். 2 லைன். நம்ம ஃபஸ்ட்டு லைனுக்கு போகணும், ராம்வாடி லைனுக்கு. முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா? அடுத்த எக்ஸிலேட்டர் 5வது எக்ஸிலேட்டர்.
2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக ட்ரெயின் இருக்கும். ட்ரெயின் இல்லைன்ற பிரச்சனை இருக்காது. பாகலாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் புனே, ஜில்லா கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சிவில் கோர்ட் இப்படி வேணாலும் சொல்லலாம். प्लॅटफॉर्म वर थांबलेल्या प्रवाशांना विनंती आहे की त्यांनी काठीत उतरणाऱ्या प्रवाशांना The train. இருக்கு பாருங்க. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா முத்தார் ரிவர்னு. ரிவர் பாட்டத்தில் இருக்க ஃபைல் ஃபவுண்டேஷன் தான் தெரியுது. இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் தண்ணி ஓடிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டேஷன் RT Pune station. Doors will open on the left. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் நம்ம பூனே ரயில்வே ஸ்டேஷன், பெரிய ஸ்டேஷன். Next station, Pune railway station. Please mind the gap. பூனே ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெம்பிள் ஒன்று இருக்குது. இஸ்கான் டெம்பிள், கிருஷ்ணன் டெம்பிள். நீங்கள் பூனே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம்னாவே ஒரு 20 ஆட்டோ பஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இஸ்கான் டெம்பிள் இருக்குது. அங்கே போனீங்கன்னா கிருஷ்ணனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். கிருஷ்ணனை பார்த்த சந்தோஷத்தை திரும்பி வரலாம். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இந்த வழி தான் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸிட்டுன்னு பூனே ரயில்வே ஸ்டேஷன் எழுதியிருக்கு. கேட் நம்பர் 2. அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க இஸ்கான் டெம்பிள்.
bonus.